நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா பிராத்தமிக் பாட்ய புஸ்தக் என்ற நூலின் பாக் 3 பகுதி 3 பாட் 4 பாடம் 4 ஹமாரா ஸ்கூல் நமது பள்ளிக்கூடம் என்ற பாடத்தை படிக்கவிருக்கின்றோம். பிருஷ்ட சங்கியா 82, பிருஷ்ட சங்கியா 82, பக்கம் எண் 82. मैं ஸ்கூல் மே படுத்தா ஹூம், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். படுத்தா ஹூம் ஆண்பால் ஒருமை. மை என்ற துவங்கும் வாக்கியம் ஹூ என்று முடியும் என்று முன்றைய பதிவுகளில் பார்த்தோம். मैं ஸ்கூல் மே படுத்தா ஹூம், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் ஆண்பால். இதே பெண்பாலாக இருந்தால் படுத்தி ஹூ என்று வரும். हमारे स्कूल का नाम महात्मा गांधी विद्यालय है. हमारे स्कूल का नाम, எங்களது பள்ளிக்கூடத்தின் பெயர். ஸ்கூல் கா நாம், பள்ளிக்கூடத்தின் பெயர். மகாத்மா காந்தி வித்யாலய் ஹே, மகாத்மா காந்தி வித்யாலய என்பதாகும். ஹமாரே, ஹம் ப்ளஸ் கே, ஹமாரே. ஹமாரே ஸ்கூல் கா மகான் பஹுத் அச்சா ஹே, எங்களது பள்ளிக்கூடத்தின் கட்டிடம் மிகவும் அழகாக இருக்கும். பஹுத் அச்சா ஹே, நன்றாக இருக்கும், அழகாக இருக்கும். ஹமாரே ஸ்கூல் கா மகான், பள்ளிக்கூடத்தின் கட்டிடம். மகான் என்ற சொல் ஆண்பால் சொல், எனவே கா என்று வந்துள்ளது. उसके आगे छोटी सी फुलवारी है और पीछे एक बड़ा मैदान है. उसके आगे, அதற்கு முன்பு, அதற்கு முன்னால். छोटी सी फुलवारी है, ஒரு சிறிய பூந்தோட்டம் உள்ளது. புல்வாரி என்றால் பூந்தோட்டம். छोटी सी சிறியதான. புல்வாரி என்பது பெண்பால் சொல், எனவே छोटी सी என்று வந்துள்ளது. और पीछे एक बड़ा मैदान है, பின்னால் ஒரு பெரிய மைதானம் உள்ளது. மைதானம் என்றால் திடல் என்று தமிழில் சொல்லுவோம் அல்லவா? वहाँ हम सब खेलते हैं, அங்கு நாங்கள் எல்லோரும் விளையாடுகின்றோம். खेलते हैं, விளையாடுகின்றோம். हैं இதில் புள்ளி வைத்துள்ளது பன்மை. हमारे स्कूल में 12वीं कक्षा तक है, எங்களது பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. ஹமாரே ஸ்கூல் மே, எங்களது பள்ளிக்கூடத்தில். மே என்பது ஒரு வேற்றுமை உருவு, அதற்கு இல், அதில் என்பது பொருள். ஹமாரே, ஹம் ப்ளஸ் கே, ஹமாரே ஸ்கூல் மே, எங்களது பள்ளிக்கூடத்தில். 12वीं கக்ஷா, 12வது வகுப்பு. பாரக் என்றால் 12, 12वीं என்றால் 12வது, கக்ஷா என்றால் வகுப்பு. கக்ஷா என்ற சொல் பெண்பால் சொல், எனவே 12वीं என்று வந்துள்ளது. சரியா? இதே ஒரு ஆண்பால் சொல் வந்திருந்தால் 12வாं என்று வரும். இப்படி வரும் சொற்களை கொண்டு நாம் ஒவ்வொன்றாக பெண்பாலா ஆண்பாலா என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? உன்மே கை சாத்திர படுத்தே ஹே, அவற்றில். உன்மே, வே ப்ளஸ் மே, உன்மே, அவற்றில். கை சாத்திர, பல மாணவர்கள். படுத்தே ஹே, படிக்கின்றார்கள். படுத்தே ஹே ஆண்பால் பன்மை, படுத்தே ஹே. பெண்பாலாக இருந்தால் படுத்தி ஹே என்று வரும். சாத்திர என்பது ஆண்பால் சொல், மாணவர்கள். சாத்திர என்பது ஒருமையையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும். மாணவர் என்றும் கொள்ளலாம், மாணவர்கள் என்றும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு மாணவர்கள் என்று ஏன் சொன்னோம் என்றால், இங்கு படுத்தே என்று வந்துள்ளது. ஹே அதில் புள்ளி வைத்துள்ளது. இந்த இரண்டுமே பன்மையை குறிக்கும், எனவே மாணவர்கள் என்று அர்த்தம் கொண்டோம். புரிந்ததா? சாத்திர என்பதற்கு பெண்பால் சொல் சாத்ரா. சாத்ரா, சாத்ராவின் பன்மை சாத்ராயே. புரிந்ததா?
சாத்திர ஒருமையும் சாத்திரதான், பன்மையும் சாத்திரதான். பெண்பால் சொல் சாத்ரா, அதற்குரிய பன்மை சாத்ராயே. சாத்ராயே என்று வந்திருந்தால் படுத்தி ஹே என்று வந்திருக்கும். புரிந்ததா? स्कूल में पढ़ाई 10 बजे शुरू होती है और दोपहर को 1 बजे तक चलती है. स्कूल में पढ़ाई வகுப்பில், பள்ளிக்கூடத்தில் பढ़ाई, पढ़ाई என்றால் படிப்பு. स्कूल में पढ़ाई பள்ளிக்கூடத்தில் படிப்பு 10 बजे शुरू होती है 10 மணிக்கு துவங்குகின்றது. शुरू होती है ஆரம்பிக்கின்றது. இங்கு ஷுரு ஹோத்தி ஹே என்பதை கொண்டு படாயி என்ற சொல் பெண்பால் சொல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படாயி 10 பஜே ஷுரு ஹோத்தி ஹே, படிப்பு 10 மணிக்கு ஆரம்பிக்கின்றது, துவங்குகின்றது. ஆர் மற்றும் துபஹர் கோ, துபஹர் என்றால் மதியம், இரண்டாவது வேளை என்பது பொருள். மதியம் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? மதியம் 1 பஜே தக் चलती है, 1 மணி வரை நடக்கின்றது. 10 மணிக்கு துவங்கி 1 மணி வரையில் நடக்கின்றது. इसके बाद उसके बाद 1 घंटे का भोजनावकाश है. उसके बाद அதன் பிறகு, वह प्लस के बाद उसके बाद 1 घंटे 1 மணி நேரம், 1 घंटे का भोजन अवकाश 1 மணி நேரத்திற்கான சாப்பாட்டு இடைவெளி. போஜன் பிளஸ் அவகாஷ், போஜனாவகாஷ். போஜன் என்றால் சாப்பாடு, அவகாஷ் என்றால் அவகாசம் என்று தமிழில் சொல்கின்றோம் அல்லவா? இடைவெளி, சாப்பிடுவதற்கான நேரம் கொடுக்கப்படுகின்றது, அவகாஷ் है. तब कुछ छात्र घर जाकर खाना खाते हैं. कुछ छात्र घर से लाया खाना स्कूल में ही खाते हैं. कुछ छात्र சில மாணவர்கள் घर जाकर வீட்டிற்கு சென்று खाना खाते हैं சாப்பாடு சாப்பிடுகின்றார்கள். जाकर என்றால் சென்று, खाना खाते हैं சாப்பிடுகின்றார்கள். कुछ छात्र சில மாணவர்கள் घर से लाया खाना வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாப்பாடு. घर से लाया खाना வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாப்பாடு. லாயா खाना எடுத்து வரப்பட்ட சாப்பாடு. ஸ்கூல் में ही खाते हैं பள்ளிக்கூடத்திலேயே சாப்பிடுகின்றார்கள். फिर 2 बजे सब छात्र स्कूल जाते हैं. பிறகு, फिर என்றால் பிறகு, 2 बजे 2 மணிக்கு, सब छात्र எல்லா மாணவர்களும், ஸ்கூல் ஜாத்தே ஹே பள்ளிக்கூடம் செல்கின்றார்கள். ஜாத்தே ஹே செல்கின்றார்கள். और शाम के 4 बजे तक पढ़ते हैं சாயங்காலம் 4 மணி வரையில் படிக்கின்றார்கள். தக் என்றால் அதுவரை என்பது பொருள். அதாவது அல்பப்ரான் தா போட்டுள்ளது பாருங்கள், முதல் தா என்று சொல்வோம். முதல் தா போட்டு தக் என்றால் அதுவரை என்பது பொருள். இதே மறந்து போய் நீங்கள் இரண்டாவது தா, மகாப்ரான் தா என்று போட்டுவிட்டால் தக் என்றால் ஓய்ந்து போதல், சோர்வடைந்து போதல் என்று பொருளாகிவிடும். டயர்டு என்று பொருளாகிவிடும். எனவே எழுத்துக்களை எல்லாம் பார்த்து எழுத வேண்டும், புரிந்து கொண்டு எழுத வேண்டும். சரியா? उसके बाद उस दिन के लिए छुट्टी हो जाती है. அதன் பிறகு அந்த நாளுக்கான விடுப்பு கொடுக்கப்பட்டு விடுகின்றது. சுட்டி என்றால் விடுப்பு. இங்கு அந்த நாளுக்கான விடுப்பு, அந்த நாளுக்கான விடுப்பு, அதாவது அந்த நாள் முடிவடைந்து விடுகின்றது என்பது பொருள். உஸ் தின் கேலியே அந்த நாளுக்காக சுட்டி தி ஜாத்தி ஹை அவகாசம் கொடுக்கப்பட்டு விடுகின்றது. சுட்டி என்பது பெண்பால் சொல், எனவே ஹோ ஜாத்தி ஹே என்று வந்துள்ளது. சரியா? शाम को छात्र मैदान में खेलते हैं. சாயங்காலம் பிள்ளைகள், மாணவர்கள் மைதானத்தில் விளையாடுகின்றார்கள். खेलते हैं விளையாடுகிறார்கள். छात्र மாணவர்கள், मैदान में மைதானத்தில், शाम को மாலை வேளையில். छात्र तरह तरह के खेल खेलते हैं. மாணவர்கள்
விதவிதமான விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள். छात्र तरह तरह के खेल खेलते हैं. மாணவர்கள் விதவிதமான விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள். தர தரக்கே விதவிதமான, பலதரப்பட்ட, கேல் விளையாட்டு. கேல் என்பது ஆண்பால் சொல். இது ஒருமையும் கேல் என்றுதான் வரும், பன்மையும் கேல் என்றுதான் வரும். சரியா? அதனால் கே கேல் என்று வந்துள்ளது. கா கே கி இந்த மூன்றும் உடைமையை குறிப்பது என்று நாம் முந்தைய பாடத்தில் படித்திருக்கின்றோம். இந்த போதினி படிக்கும் பொழுது பாக் ஏக் பகுதி 1 கா கே கி பற்றி பார்த்தோம். அதில் கா என்பது ஆண்பால் சொல் பின் தொடர்ந்து வந்தால் காவும், ஆண்பால் பன்மை தொடர்ந்து வந்தால் கே என்றும், பெண்பால் சொல் ஒருமை அல்லது பன்மை எது வந்தாலும் கி வரும் என்றும் பார்த்தோம் அல்லவா? அதன்படி இங்கே கே கேல் என்று வந்துள்ளது. அதனால் விளையாட்டுகள் என்று பொருள் கொள்ள வேண்டும். தர தர கே கேல் விதவிதமான விளையாட்டுகள். खेलते हैं விளையாடுகின்றார்கள். कुछ छात्र फुलवारी में काम करते हैं. சில மாணவர்கள் பூந்தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். புல்வாரி பூந்தோட்டம், புல்வாரி மே பூந்தோட்டத்தில், काम करते हैं வேலை செய்கின்றார்கள். 6 बजे सब छात्र घर चले जाते हैं. 6 மணிக்கு எல்லா மாணவர்களும் வீடு சென்று விடுகின்றார்கள். घर चले जाते हैं வீடு சென்று விடுகின்றார்கள். 6 बजे என்றால் 6 மணி. 6 மணிக்கு सब छात्र எல்லா மாணவர்கள், घर என்றால் வீடு. पृष्ठ संख्या 83. पृष्ठ संख्या 83 पक्कम एण 83. अध्यापक भी छात्रों के साथ खेलते और काम करते हैं. अध्यापक भी ஆசிரியரும் छात्रों के साथ மாணவர்களுடன் खेलते விளையாடுகின்றார்கள், और மற்றும் काम करते हैं வேலையும் செய்கின்றார்கள். ஆசிரியர்களும் மாணவர்களுடன் சேர்ந்து விளையாடுகின்றார்கள், வேலையும் செய்கின்றார்கள். वे छात्रों को नए नए खेल भी सिखाते हैं. वे அவர்கள் छात्रों को மாணவர்களுக்கு नए नए புதிய புதிய खेल விளையாட்டுகள் भी सिखाते हैं விளையாட்டுகள் கூட கற்றுக் கொடுக்கிறார்கள். சிக்காத்தே கற்றுக் கொடுக்கிறார்கள், சீக்தே கற்றுக்கொள்கின்றார்கள், சிக்காத்தே கற்றுக் கொடுக்கிறார்கள். சரியா? वे छात्रों को प्यार करते हैं और अच्छी अच्छी बातें भी बताते हैं. அவர்கள் மாணவர்களை மிகவும் அன்பு செய்கின்றார்கள், நல்ல நல்ல விஷயங்களை சொல்லித் தருகின்றார்கள். வே சாத்ரோங்கோ அவர்கள், வே என்றால் அவர்கள், சாத்ரோங்கோ மாணவர்களை, பியார் கர்த்தே ஹே அன்பு செய்கின்றார்கள், அதாவது மாணவர்களிடம் அன்பாக இருக்கின்றார்கள். और மற்றும் अच्छी अच्छी बातें நல்ல நல்ல விஷயங்களை बताते हैं கூறுகின்றார்கள். சரியா? இந்த பாடம் இவ்வளவுதான். இப்பொழுது ஷப்தார்த். ஷப்தார்த் என்றால் சொற்களின் பொருள். இந்த பாடத்தில் வரும் சில முக்கியமான சொற்களின் பொருளை பார்ப்போம். சரியா? கக்ஷா, கக்ஷா வகுப்பறை. खाना உணவு, पढ़ाई படிப்பு, फुलवारी பூந்தோட்டம், छुट्टी விடுப்பு விடுமுறை, प्यार அன்பு. சரியா? இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக புரிந்ததா? இந்த பாடம் உங்களுக்கு புரிந்தது என்றால், நன்றாக இருந்தது என்றால் ஒரு லைக் கொடுங்கள், அது எங்களுக்கு உற்சாகம் அளிக்கும். சரியா? இதை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால், இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைபும் செய்து விடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்வதற்கு தனியான கட்டணம் எதுவும் இல்லை. பல பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சப்ஸ்கிரைப் செய்வது என்றால் ஏதோ பணம் செலுத்த வேண்டும் என்று. அப்படி ஒன்றும் இல்லை. இந்த பட்டனை அமுக்க வேண்டியதுதான். இதனால் உங்களுக்கு லாபம். என்ன லாபம்? அடுத்தடுத்து வரும் பாடங்கள் உங்களுக்கு
உடனடியாக கிடைத்துவிடும். நீங்கள் பார்க்கலாம். சரியா? நன்றி. தன்யவாத்.